பானிபூரிக்கு பானி ரெடி பண்ணுவோம். புதினா கொத்தமல்லி கொஞ்சம் எடுத்துப்போம். பச்சை மிளகாய் எடுத்துக்குவோம். 2 எடுத்தாவே போதும். நான் 4 எடுத்துக்கேன். இது காரம் இல்லாதது. கொஞ்சம் புளி கொட்டை இல்லாதது, இஞ்சி சின்னது, அப்புறம் ஜீரகம் கொஞ்சம் 1/2 டீஸ்பூன், மிளகு 1/2 டீஸ்பூன், ஒரு 1/2 லெமன் கொஞ்சம் பிழிஞ்சிக்கலாம். ரெட் சில்லி பவுடர், காஷ்மீரி பவுடர் போட்டிருக்கேன். சாட் மசாலா கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கிறேன். இதை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி எடுத்துக்கலாம். தேவையான அளவு இந்த தண்ணிக்கு ஏற்ற மாதிரி உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போது உருளைக்கிழங்குக்கு வெங்காயம், பச்சை மிளகா, கொத்தமல்லி எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது வேக வச்ச உருளைக்கிழங்கை மேஷ் பண்ணி எடுத்துக்கலாம். மேஷ் பண்ணிவிட்டு வெங்காயம், பச்சை மிளகா, கொத்தமல்லி இதை இதில் ஆட் பண்ணிக்குவோம். எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு இப்போ இதுலேயும் சாட் மசாலா, ரெட் சில்லி பவுடர், காஷ்மீரி பவுடர் போட்டிருக்கேன். கொஞ்சம் சால்ட், இதுக்கு தேவையான அளவு சால்ட்டு எல்லாம் போட்டு இதை அப்படியே ஒரு பிசைஞ்சு எடுத்து வச்சுப்போம். ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இன்ஸ்டண்ட்டாக பொரிக்கிற இந்த பானிபூரி எடுத்துக்கலாம். இது நல்லா ஹை ஃப்ளேமில் ஆயில் வச்சுட்டு இதை போடலாம். நல்லா ஆயில் நல்லா சூடாக இருக்கும்போது போட்டால் தான் இது நல்லா பொரிஞ்சு வரும். ஹை ஃப்ளேமில் வச்சு தான் பொரிக்கணும். பாருங்கள், இப்போ நல்லா பால்ஸ் மாதிரி இப்படியே பொங்கி வருது. நல்லாயிருக்கும், டேஸ்டியாக எடுப்போம் பொரிச்சு. வீட்டிலே செய்கிறதுனால இது ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். பாருங்கள், நீங்களும் செஞ்சு பாருங்கள். செய்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாருங்கள், இப்போது உருளைக்கிழங்கை கொஞ்சம் எடுத்து வச்சுக்கலாம். இதில் இந்த பானி தண்ணியில் கொஞ்சோண்டு நாட்டு சர்க்கரை இல்லைன்னா ஒரு துண்டு வெல்லம் போட்டுக்கலாம். நல்லாயிருக்கும். டேஸ்ட் பண்ணி பாருங்கள்.